பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். அது தாவீது 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று நம்ம வாசிக்கிறோம். இதை பாருங்க, காலையில பண்ற ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்று தாவீது சொல்றார். இன்னைக்கு நம்ம அதிகாலையில எழுந்து ஜெபிச்சோம்னா, அதிகாலையில ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு நம்ம கொடுத்தோம்னா, அந்த நாள் முழுக்க ஆண்டவர் நடத்துற விதமே அற்புதமா இருக்கும். அந்த நாள் முழுக்க ஆண்டவர் நம்மளை நடத்துற பாதையே அற்புதமா இருக்கும். ஆனா இன்றைக்கு அதிகாலையில நம்ம எழுந்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிசாசை விட மாட்டான். நிறைய உடல்ல சோர்வை கொடுக்குறான். எழுந்துக்க முடிய மாட்டேது. நைட்டு வேலை டென்ஷன், வீட்டுல டென்ஷன், அதனால நான் எழுந்துக்க முடியலன்னு சொல்லி நிறைய காரணங்கள் நம்ம சொல்றோம். அதெல்லாம் தவிர்த்துட்டு, ஏன்னா பைபிள் சொல்லுது, காலை தோறும் உமது கிருபை புதியதா இருக்குதான். அப்போ நம்ம காலையில எழுந்து நம்ம ஜெபம் பண்ணாதான் அந்த நாள் புதிதா கிருபை ஆண்டவர் கொடுக்குறாரு. நம்ம எழுந்துக்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருந்துட்டோம்னா, அந்த நாளை நானே பார்த்துக்கிறேன், உங்க தயவு எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அர்த்தமாகுது. அதனால காலையில் நம்ம எழுந்து ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் புதிய காரியத்தை நம்ம வாழ்வில் செய்ய வல்லவரா இருக்கிறார். இது கணவன் மனைவியா நீங்க இருந்தீங்கன்னா, இது 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட தடைகள்லாம் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஏன்னா நமக்கு நிறைய போராட்டம் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பாடுகள் இருக்கு, நிறைய உபத்திரவங்கள் இருக்கு. அதன் மத்தியில நம்ம ஜெபிச்சோன்னு வச்சுங்களேன், கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து ஜெபிச்சோன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. பிசாசு உங்களை விட மாட்டான். பிசாசு உங்களுக்கு நிறைய தடைகளை கொடுக்குறான். நீங்க ஜெபிச்சா ஜெயிச்சிருவீங்கன்னு பிசாசுக்கு தெரியும். அதனால்தான் 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்க விட மாட்டான். எல்லாத்தையும் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு காலையில எழுந்து அதிகாலையில ஆண்டவர் வாசிக்கிற நம்ம மத்தேயுல இருட்டோட ஆண்டவர் போய் தேடினாராம். அதிகாலையில 4 மணிக்கு 3 மணிக்கு ஏந்து ஆண்டவரை தேடும் போது உங்க வாழ்க்கை அப்படிப்பட்டதான ஒரு விசேஷமாய் மாறும். ஜெபிப்போமா?